சோதனைக்கு கர்த்தாவே நடந்த ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை வழிநடத்தி பாதுகாத்து பலத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரை ஒருமனதாய் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ ஏனாதானம் வந்து ஜோமனும் போனதும் இல்லாதபடி யார் யார் உள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறாங்களோ சிறியவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் ஆண்டவரே அவங்க சமாதானத்தோட சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட செல்லணும். பரிசுத்த ஆவியானவர் பரத்திலிருந்து பேசணும். கர்த்தர் ஆண்டவரே அவர்களுடைய உள்ளத்தின் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. வயதானவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே சோதர தாய்மார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே. பிள்ளைங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தர் அவர்கள் எதற்காக நீர் இங்கு அழைத்து வந்திருக்கிறீரோ அது கட்டாயம் அவர்கள் வாழ்க்கையில வென்று ஆண்டவரே அது தீர்ந்து அவர்கள் சமாதானமாய் திரும்பி செல்லட்டும் ஆண்டவரே. மண்டையில் வருகிற ஒருவரையும் நீர் புறம்பே தருவதில்லை ஆண்டவரே. நம்மிடத்தில் வருகிறவரை அனைவரையும் நீர் சேர்த்துக் கொள்கிறவர் ஆண்டவரே. இதோ தாகம் உள்ளவன் என் ஓடி வரக்கூடவன் நான் அவனுக்கு என்னைக்குமே தாகம் வராத ஒரு ஜீவ தண்ணீரை தரேன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் ஓடி வந்த பிள்ளைகளே கர்த்தர் பரத்திலிருந்து பார்க்கிறீர் ஆண்டவரே. மனுஷர்கள் அல்ல, நாங்கள் முகத்தை அல்ல, கர்த்தர் வானத்திலிருந்து பார்த்து இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு மேலும் தெளிக்கப்படட்டும். இந்த நாள் கர்த்தருடைய கரம் இந்த நாளில் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. இயேசு ஆண்டவரே நீர் அவர்களுக்கு பதிலாக ஆண்டவர்கள் ஆண்டவரை வெறுமையா திரும்பி போகக்கூடாது ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் சமாதானம் அன்பு தயவு ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்க. இன்னும் தடையாக பிள்ளைகளை கூட்டுவாங்க. கர்த்தருடைய சமாதானம் அன்பு தயவு முழுமையாக செயல்படும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து பதினெட்டு ஆசை இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனதுக்குள்ள எத்தனையோ ஆட்கள் இருக்கலாம், மன்னார்கள் எத்தனையோ ஆட்கள் இருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசை அவர் பாடத்தில் அவருடைய நாமத்தை புகழ்ந்து பாட நம்மளுக்கு ஆண்டவர் திரும்பி கொடுத்திருக்கிறார். அந்த பாடலை நாம் சந்தோஷமாக கலங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடுவோமா? என் மனசுக்குள்ள ஆசைகள் என் இதயத்தினை எழுப்புகின்ற ஓசைகள், என் மனசுக்குள்ள சில ஆசைகள் என் இதயத்தினை எழுப்புகின்ற ஓசைகள். நான் நடந்து வந்த பாதையிலே நேசித்த இறைவா, நான் நடந்து வந்த பாதையிலே நேசித்த இறைவா, மலர்கிற போல் பனித்துளி போல் அன்பு விட்டவரே, மலர்கிற போல் பனித்துளி போல் அன்பு விட்டவரே. என் மனசுக்குள்ள சில ஆசைகள் என் இதயத்தினை எழுப்புகின்ற ஓசைகள், என் மனசுக்குள்ள சில ஆசைகள் என் இதயத்தினை எழுப்புகின்ற ஓசைகள். காலநேர பணியிலே காலார நடந்து செல்ல ஆசை மனசுக்குள் ஆசை, காலநேர பணியிலே காலார நடந்து செல்ல ஆசை மனசுக்குள் ஆசை. ஏதும் தோட்டத்திலே என் இயேசுவுடன், ஏதும் தோட்டத்திலே என் இயேசுவுடன் கைகோர்த்து நடந்து செல்லாதே, ஏதும் தோட்டத்திலே என் இயேசுவுடன் கைகோர்த்து நடந்து செல்லாதே. என் மனசுக்குள்ளே சில ஆசைகள் என் இதயத்தினை எழுப்புகின்ற ஓசைகள், என் மனசுக்குள்ளே சில ஆசைகள் என் இதயத்தினை எழுப்புகின்ற ஓசைகள். தீயோர் மலைக்குள் முனையில் மோசே போல் அமர்ந்து ஜெபிக்க ஆசை மனசுக்குள் ஆசை, தீயோர் மலைக்குள் முனையில் மோசே போல் அமர்ந்து ஜெபிக்க ஆசை மனசுக்குள் ஆசை. என் தேவன் எழுதி தந்த அந்த பலகைகளில், தேவன் எழுதி தந்த அந்த பலகைகளில் எனது பாடல் எழுதி வைக்க ஆசை, தேவன் எழுதி தந்த அந்த பலகைகளில் எனது பாடல் எழுதி வைக்க ஆசை. என் மனசுக்குள்ளே சில ஆசைகள் என் இதயத்தினை எழுப்புகின்ற ஓசைகள், என் மனசுக்குள்ளே சில ஆசைகள் என் இதயத்தினை எழுப்புகின்ற ஓசைகள். உமரிலே நான் பாட இமையவரில் எதிரொலிக்க ஆசை மனசுக்குள் ஆசை, உமரிலே நான் பாட இமையவரில் எதிரொலிக்க ஆசை மனசுக்குள் ஆசை. எல்லா தேசத்திலும் எல்லா மொழிகளிலும், எல்லா தேசத்திலும் எல்லா மொழிகளிலும் எனது பாடம் உலகம்
பாடத்தை எல்லாமே தட்டிடும் எல்லா மொழிகளிலும் எனது பாடல் உலக பாடத்தை என் மனத்துக்குள்ளே சில ஆசைகள் என் இதயத்திலே ஏற்படுகின்ற ஓசைகள் நான் நடந்து வந்த பாதையிலே நிறுத்திட்டீங்க நான் நடந்து வந்த பாதையிலே நிறுத்திட்டீங்க மலரினம் போல் பனித்துளி போல் அன்பு விட்டவரே மலரினம் போல் பனித்துளி போல் அன்பு விட்டவரே என் மனசுக்குள்ளே சில ஆசைகள் என் இதயத்திலே ஏற்படுகின்ற ஓசைகள். அல்லேலூயா.
Yeah.
விசுவாசிக்கிறோம். இப்ப நாமெல்லாம் யார் அப்படின்னா இயேசு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு ஒரு சீசராய் மாறி இருக்கிறோம். ஆமென். அப்படித்தானே? இப்போ நான் சீசனாய் இருப்பது பெரிய காரியம் அல்ல. என் மூலமாய் ஒரு சீசன் உருவாக்கப்பட வேண்டும். ஆமென். என் மூலமாய் இப்ப ஐயா சொன்னாங்க, ஐயாவோட உடல் ஊழியர்கள் 5 பேர் இருக்காங்க. ஐயா பாருங்க சீசர்களை உருவாக்கிட்டாங்க. இயேசு தன்னுடைய ஊழிய நாட்கள்ல அவர் ஊழியம் செய்யும் பொழுது முதல் முறையாக பேதுருவை பார்க்கிறாரு. பார்த்தாருங்களா இல்லையா? எங்க பார்த்தாரு? நான் என்னுடைய திருச்சபையில கேள்வி கேட்டுதான் பழக்கம், அதனால கேள்வி எங்க எந்த சூழ்நிலையில பார்க்கிறாருங்க? கடல் ஓரத்துல மலைகளை அலசி கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு சமாதானத்தின் பாத்திரனாய், அவர் ஒரு சீசனாய் மாறுவார் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னா மத்தேயுவை பார்க்கிறார். ஆயத்துறையில உட்கார்ந்து இருக்கிறார கண்டுபிடிக்கிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சமாரியா ஸ்திரியை கண்டுபிடிக்கிறார். அப்படித்தானுங்க? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ நாம் சீசனாய் இருப்பது பெரிய காரியம் அல்ல. என் மூலமாய் ஒரு சீசி உருவாக்கப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் நம்ம போய் நம்ம இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா மதம் மாற்றுகிறார், மனசை மாற்றிக்கொள்கிறார். ஆமென். ஆகினால் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த நாணம் அதிகமாக ஜபத்துல தரித்திருந்து, ஆண்டவரே இந்த பகுதிக்கு எங்கள் திருச்சபை மக்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு வேத பகுதியை நீங்க கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வேத பகுதியை காட்டினார். அதைத்தான் நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். பல வருடங்களுக்கு முன்பாக இந்த நம்ம ஊர் வழியாக கம்பளியம்பட்டி ஊதியூர் போயிருக்கிறேன். அப்போ இந்த ஊர்ல வந்து தவசநாயக்கம்பட்டியில் நின்று ஒரு ஸ்நாக்ஸோ ஒரு சாப்பாடோ சாப்பிட்டு போன ஞாபகம் இருக்குது. அப்போ நான் நினைச்சேன், ஆண்டவர் இந்த பகுதியில் ஊழியர் இருக்கா என்னன்னு தெரியலப்பா. என்னுடைய பாரமெல்லாம் எங்க போறோம்னா அங்கெல்லாம் சபை இருக்கணும், ஊழியர் தான் பாரம். ஆனால் கர்த்தர் இவ்வளவு பெரிய திருச்சபையை, இவ்வளவு பெரிய மக்களை இந்த தவசநாயக்கம்பட்டியில கொடுத்திருக்கிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு கேள்வி, இன்று வேதம் வாசித்தீர்களா? படிக்க தெரிந்த அத்துணை பேரும் இன்றைக்கு பைபிள் படிச்சீங்களா? எல்லாம் வாலிப பிள்ளைங்களாம் உட்காந்துருக்காங்க. படிச்சீங்களா? வேதம் படிச்சீங்களா? ஐயா தான் கை தூக்குறாங்க. ஐயா பேர் என்னங்க? ஜேக்கப் ஐயா. பாருங்க, முதல் கை தூக்குறாரு. வேதம் படிக்க அவசியமா இருக்கிறது. வேதத்தை படிக்கணும். பைபிள் படிக்கிறதோட நிற்க கூடாது. நாங்க அதான் சொல்லித்தரோம். ஐயாவுக்கு தெரியும். பைபிளை ஒரு பகுதி எடுத்து படிக்கணும். முதல்ல என்ன செய்யணும்? படிக்கணும். ரெண்டாவது, படித்ததை புரிந்து கொள்ளணும். படித்ததை என்ன செய்யணும்? புரியணும். என்ன படிச்சிருக்கிறோம், இதில் என்ன நமக்கு தெரியுது அப்படிங்கிறத புரிந்து செயல்படணும். மூன்றாவது, நான் படித்து எனக்கு புரிந்த அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். என்ன செய்யணுங்க? கீழ்ப்படியணும். எதற்கு? நான் படித்த வேத பகுதிக்கு, வேத சத்தியத்திற்கு நான் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். நான்காவது ஒரு பகுதி என்னன்னா, கீழ்ப்படியதோடு மட்டுமல்ல, நான் படித்த இந்த வேத பகுதியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும். மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. இந்த காலத்துல சின்ன பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் அம்மாக்கள் ஒரு நோம்பி நொடி வரும் பொழுது பலகாரங்களை செய்வாங்க. பிள்ளைகள்லாம் என்ன செய்வாங்க? அந்த அடுப்பை சுற்றி அம்மாவை சுற்றி உட்காந்துக்குவாங்க. எப்படா நமக்கு தருவாங்கன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. தந்த உடனே கையில் வாங்கிட்டு போய் அங்கே ஒரு கடி கடிச்சிட்டு தெருவுக்கு வந்துடுவாங்க, ரோட்டுக்கு வந்துடுவாங்க. ரோட்டுக்கு வந்து என்ன செய்வாங்க? தன்னுடைய நண்பர்கள்ட்ட, எங்கள் அம்மா சுட்ட அதிரசம் சாப்பிட்டு பாரு, எங்கள் அம்மா சுட்ட போண்டா, எங்கள் அம்மா சுட்ட முறுக்கு. யாராவது அந்த பிள்ளைகளுக்கு நீ போய் தெருவில் உள்ளவங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருக்கோமா? இல்லை. அதை காட்டிலும் நம்ம அப்பா இயேசுவின் அன்பு வெளியேறப்பட்டது. அல்லேலூயா. இந்த அன்பை அன்பில்லாதவர்களுக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஆமென். இந்த நாள் ஒரு வேத பகுதியை வாசிப்போம். சங்கீதம் 89 சங்கீதம். சங்கீதம் 89 சங்கீதத்தை எல்லாம் எடுத்துக்கொள்வோம். தேவன் நமக்கு எனக்கும் சேர்த்து தான் இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 89 சங்கீதத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? அதுல 20 முதல் 24 வரையும் ஆளுக்கு ஒரு வசனமாக சத்தமாய் படிக்க பார்ப்போம். எஸ். என் கை அவனோட உறுதியாக இருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்துரு அவனை நெருங்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடிகடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். என் நாமத்தினால் அவன் கொம்பு அப்படியே கண்களை மூடுவோம். பரிசுத்த ஆவியானவரோடு ஆண்டவரே என்னோடு பேசும். இந்த வேத வசனத்தினுடைய ஆழமான கருப்பொருளை எனக்காக வெளிப்படுத்தி கொடுங்க ஐயா. நான் வசனத்தை கேட்பதோடு மாத்திரமல்ல, அந்த வசனத்தோடு இணைந்து என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதனை நான் செயல்படுத்த வேண்டும். இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாடெல்லாம் உம்மை உயர்த்துவே. வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை வாழ்த்துவே. நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே இந்த நாள் செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே இந்த நாள் செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம்
மன்னித்து செழிக்க வைத்ததே இயேசுராஜனே. உயிருள்ள நாளெல்லாம் தேவாதி தேவனை உயர்த்துவோம். வாழ்கின்ற நாளெல்லாம் இயேசுவுக்காய் ஓடி ஓடி உழைப்போம். இந்த கிருபையை பெற்றுக்கொள்வோம். எங்களை ஆசீர்வதியும். இந்த வேத பகுதியின் மூலமாக எங்களோடு இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுகிறோம். அல்லேலூயா. மீண்டும் சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்க என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயான வேற ஒன்றும் இல்லை. தேவனுக்கு வாழ்த்துதல், மகிமை. ராஜாதி ராஜன் வாழ்க. அல்லேலூயா. தேவாதி தேவன் வாழ்க. சரி, ஒரு கேள்வி. நான் எங்க போனாலும் கேள்வி கேட்டு தான் வசனத்துல பிரசங்கத்துக்குள்ள போறது. நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். நல்லா கவனிங்க. நீ எனக்கு இடரலா இருக்கிறாய் என்று யார் யாரை பார்த்து சொன்னது? கொஞ்சம் யோசிங்க. நீ எனக்கு, புதிய ஏற்பாட்டு அதையும் சொல்லிட்டேன், புதிய ஏற்பாட்டு தான் அந்த கேள்வி. நீ எனக்கு இடரலா இருக்கிறாய் என்று யார் யாரை பார்த்து சொன்னது? வெரி குட், வெரி குட், வெரி குட். அம்மாவுக்கு நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க. வெரி குட், வெரி குட். அம்மா பேசுங்க. அம்பிகாய், அபிகாய். வெரி குட். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்ட அபிகாயலா இருக்காங்க. ஆமென். பேதுருவை பார்த்து இயேசு சொல்றார். ஆமாண்டீங்க. ஆமாவா? ஆமாவா? பேதுருவை பார்த்து இயேசு சொல்றார், நீ எனக்கு எப்படி இருக்கிற? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் யாராவது இடரல் உண்டாக்கினால் அவனை எங்க போட சொல்றாரு? கழுத்துல கல்ல கட்டி, எந்திர கல்ல கட்டி சமுத்திரத்தில் ஆழத்துல போட சொல்றாரு. நானும் நீங்களும் ஒருவேளை இடரலா இருக்கிறோமா அல்லது இடரல் அற்றவர்களா இருக்கிறோமா? நம்மளை கேட்டுக்கேன். ஆமென். அல்லேலூயா. சரி, இன்னொரு கேள்வி. சரியா சொல்லிட்டாங்க அம்மா. இன்னொரு இடத்துல ஆண்டவர் கப்பலில் சீசர்களோடு பயணம் செய்கிறார். பயணம் செய்கிற வேளையில காற்றும் கடலும் என்ன செய்யுது? கொந்தளிக்குது. ஆனா அப்பா என்ன பண்றாரு? கப்பலின் பின்னணியத்தில் என்ன பண்ணி கொண்டிருந்தாரு? தூங்கி கொண்டிருந்தார். கப்பலின் பின்னணியத்தில் தூங்கி கொண்டிருக்கிறார். அப்படித்தானே வசனம் இருக்கு. சரி, இந்த கப்பல்ல முன்பகுதி பின்னணியம் இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. ஆண்டவர் குறிப்பா இந்த பின்னணியத்துல தலை வச்சு அவர் என்ன பண்றாரு? நித்திரையா இருக்கிறார். ஆமென். ஏன் பின்னணியத்துல போய் ஆண்டவர் உட்கார்ந்து நித்திரையா இருக்கணும்? சீசர்கள்லாம் இருக்கிறாங்க, நம்மளாம் எப்போதும் முன்னாடி நிற்க தான் பார்ப்போம். அப்படித்தானே? பந்திக்கு முந்தணும். சாப்பிட்டுட்டு வந்து அவங்கள பார்த்தா, நான்லாம் எனக்கெல்லாம் அது வச்சாங்க, இது வச்சாங்க, ஏண்டி அக்கா உலகெல்லாம் வச்சு ஐயோட கடைசியாக போனேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, சாப்பாடு மட்டும் ரசம் மட்டும் கிடைச்சிச்சு. முந்திரம் முன்னாடி. அப்போ இந்த கப்பலின் பின்னணியம் ஆண்டவர் தலை வச்சு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? படுத்துட்டு இருக்கிறாரு. அப்படித்தானுங்க? ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சிருக்கோமா? அந்த வசனத்தை படிச்சிருக்கிறோம், அந்த வசனத்தை நல்லா மனப்பாடமா கூட சொல்லுவோம். கப்பல்ல போயிட்டு இருக்கிறாரு, அவரோ பின்னணியத்துல தலை வச்சு நித்திரையா இருந்தார். ஏன் குறிப்பா பின்னணியம் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பார்த்தோமா? யோசிச்சிருக்கிறோமா? யோசிக்கல. ஆனால் இந்த பின்னணியம் எப்படிப்பட்டது என்றால், காற்று புயல் அடிச்சா கப்பல்ல முதல்ல உடையக்கூடிய பகுதி தான் பின்னணியம். ஆமென். முதல்ல எதுதான் உடையுமா? இந்த பின்னணியம் தான் உடையும். அதுக்கு எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 41ஆவது வசனம் பதில் சொல்லுது. பீக்க வாசிங்க. நேரம் கப்பலை கட்ட வைத்தார்கள். முன்னணிய ஊன்றி
முதலாவது இருந்தது பின்னணியம் அலைகளினால் என்ன பண்ணிருச்சான்? உடைஞ்சு போச்சு. இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் எங்க தலை வச்சு படுத்திருக்காரு? பின்னணியத்துல. இந்த பின்னணியம் எப்படிப்பட்ட பகுதி? உடைந்து போகக்கூடிய பகுதி. ஆமென். அல்லேலூயா. முன்னணியம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், பின்னணி என்ன ஆகும்? ஈஸியா உடைஞ்சு போயிடும். அதனாலதான் இதனுடைய ஆழமான கருத்தை கொஞ்சம் கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சூழ்நிலையில எது பலவீனமா இருக்கிறதோ அது உடையாமல் பாதுகாக்க கூடியவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்போ பின்னணியும் சீக்கிரமா உடையக்கூடாதுன்னு ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்றார். ஆமென். நம்முடைய சோர்வு, பலவீனம், சரி நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், நாளைக்கு போய் படிக்கலாம், அடுத்த மாதம் உபவாச ஜெபத்துக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற பலவீனம் வரும் பொழுது தேவன் அந்த பலவீனத்துல வந்து நிற்கிறார். அல்லேலூயா. பலவீனம் என்ன இப்போ பலமாய் மாறுகிறது. அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு யார் சொல்றா? இயேசுவா? பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற இயேசுவால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமென். நாமும் ஒரு காலத்துல பலவீனமா இருந்தோம், அப்படித்தானே? அப்படித்தானே இருந்தோம். ஐயோ பாஸ்டர், கொஞ்சம் கால் மணி பாஸ்டர். இல்லங்க, அதின் மத்தியில இயேசு பலனை கொடுக்க வந்தவர். உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். சரி, வேத பகுதிக்கு வருவோம். இங்கே வாசித்த இந்த வேத பகுதியில 20வது வசனத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க ஒரு சத்தமா. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடிச்ச போல். தாவீது யாராருக்கு தெரியுங்க? சொல்லுங்களேன். தாவீது யாராருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். தாவீதை தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு ஐயா கை தூக்குனாராம். தாவீது எங்க தெரியணும்னா, ஆமாங்க, தாவீது அந்த கடை வீதியில ஒயின் ஷாப் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாரு, அவரை தான் எனக்கு தெரியும். ஆமென். நான் சொல்ற தாவீது வேதத்துல இங்க சொல்லப்பட்ட வேத பகுதியில வாசிக்கிற தாவீது கண்டுபிடிக்கிறார். அதான வசனம். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடிச்சிட்ட. தவச நாயக்கன் பட்டி எங்க இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்க இந்த காலத்துல செல்லு வந்ததுனால ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். அப்படித்தானே? ஈஸியா கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய காரியமா அல்லது ஒரு பெரிய கடினமான வேலையா, லகுவான வேலையா? சொல்லுங்க. கண்டுபிடிக்கிறது எப்படிங்க? நீங்க பேசணும். நீங்க என்னை முறைச்சு பார்க்க டைம் கூடிக்கிட்டே போகும். ஐயா சொன்னார் 3/4 மணி நேரம், 1.5 மணி நேரம் கூட ஆனால் ஆயிடும். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. கண்டுபிடிக்கிறது லகுவா அல்லது கடினமா? சொல்லுங்களேன். கடினம். நாங்க கஷ்டம். நாங்க கல்லூரியில படிக்கிற காலங்கள்ல என்னுடைய நண்பர்கள்லாம் நாங்க ரோட்ல நடந்து போவோம். கிராமங்கள்ல இருந்து காய்கறி எல்லாம் கொண்டு வர ஐயாலாம் வழி தெரியாது. அதில் என்னோட இருக்கிற ஒரு நண்பன் பாருங்க, நான் போய் ரூட்டு சொல்ற மாதிரி, வழி சொல்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்லுவான், லெஃப்ட் ரைட் கிராஸ் பண்ணி அப்படி போய் அந்த லெஃப்ட்ல போய் நின்னீங்கன்னா வந்துருவான். அவருக்கு ஏதாவது புரியுமா? கிண்டலுக்கு. கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய காரியம். இங்க அமர்ந்திருக்கிற சிறியோராகிய பெரியோராகிய அனைவரையும் தேவாதி தேவன் கண்டுபிடிச்சிருக்காரு. அல்லேலூயா. கண்டுபிடிச்சாரா? ஆமென். பாட்டு மட்டும் பாடுறோம். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவர். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூவி சொந்தமல்ல,
ஆண்டே இயேசு எல்லாம் இயேசு 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 எல்லாம் இயேசு இயேசு இயேசு. அல்லேலூயா. இப்ப நீங்க சொல்ல பாருங்க, என்னை சொல்லுங்க, தேவாதி தேவன் கண்டுபிடிச்சு விட்டார். ஆகினால இந்த பரிசுத்த ஆராதனையில உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பட்டணத்துல, இந்த தேசத்துல, இந்த ஊர்ல எத்தனையோ மக்கள் இருக்கலாம், ஆனா கர்த்தர் என்னை உங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆமென். இந்த தாவீதை கண்டுபிடிச்சா எப்படி கண்டுபிடிக்கிறாரு? தாவீதை எப்படி கண்டுபிடிச்சார் ஆண்டவர்? ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். சரி, இவங்க சரித்திரத்தை கொஞ்சம் பார்க்க போறோம். தாவீது சரித்திரம். இந்த தாவீது ஆடு மேய்க்கிறாரு. இந்த தாவீது அவங்க குடும்பத்துல எத்தனாவது பையன்? 8வது மகன். 8 பேர் முன்னாடி, 7 பேர் முன்னாடி கடைசியா யார் பிறந்தாங்க? இவருக்கு கொடுத்த வேலை என்ன? ஆடு மேய்க்கிற வேலை. யாராவது நம்மள ஆடு மேய்ச்சிருக்கோமா? அட நம்ம வீட்டு ஆடுகளை தான் சொல்றேன். அல்லேலூயா. ஆமென். ஆடு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டமா லகுவா? கஷ்டங்க. ஒரு ஆடு அங்க ஓடும், ஒரு ஆடு இங்க ஓடும், ஒரு ஆடு அப்படி ஓடும், ஒரு ஆடு இப்படி இருக்கும். நானும் எங்க வீட்டில் எங்க அப்பா ஆடு வளர்த்தாரு. நானும் ஆடுகளை மேய்ச்சிருக்கேன் சின்ன பிள்ளைங்க படிக்கும்போது. ஒரு லீவில் வந்தா 1 மாசம் லீவு கிடைக்கும். அந்த 1 மாசத்துல ஆடுகளோடு நல்ல பழக்கம் ஏற்படும். ஆமென். ஒரு சவுண்ட் விட்டா போதும், ஆடு என்ன செய்யும்? திரும்பி பார்க்கும். அது எங்க போய் நின்னாலும் சரி, ஒரு சவுண்ட் விட்டு ஆடு என்ன செய்யும்? ஆமென். நம்முடைய அப்பா இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன். ஆமென். நாம் அவர்கள் மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். அவர் நம்ம எங்கெல்லாம் நடத்துறாரா? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த. ஆமென். எங்க மேய்க்கிறாரா? ஆண்டவர் நம்மளை பசுமையான இடத்துல மேய்க்கிறார். அல்லேலூயா. நான் இருக்கிற நாமக்கல் மாவட்டத்துல மோகனூர் தாலுகாவில் கூடவே ஒரு சாட்சி அப்படியே சொல்லிக்கிறேன். அந்த மோகனூர் பகுதி காவேரி கரை ஓரம், நல்ல செழிப்பான ஏரியா. அந்த பகுதியில் நான் இருந்ததெல்லாம் தஞ்சாவூர் படித்தேன், வளர்ந்தேன், எல்லாம் செஞ்சேன். தஞ்சாவூரில் ரட்சிக்கப்பட்டது. ஆனால் இந்த மோகனூர் எந்த பகுதின்னே தெரியாது. மோகனூரில் கொண்டு வந்து இறங்குறோம். முதல் முறையாக ஒரு வேதம் போட்டிருக்கிற உடையோடு மோகனூரில் இறங்கினேன். அல்லேலூயா. நாமக்கலை குறித்து தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நாமக்கல்ல என்னங்க ஃபேமஸ்? முட்டை. தெரிஞ்சிருந்தா முட்டை கொண்டு வந்துருக்கேன். எங்க சபைக்கு கோழி பண்ணக்காரர் வராரு. வாரம் ஒரு அட்டை கொடுத்துருவாரு. அது ரெட்டைக்கரு முட்டை. ஆமென். என்ன பார்க்குறீங்கன்னா ரெட்டைக்கரு முட்டை வித்தியாசமா வாங்க, எங்கள் ஊருக்கு வாங்க, உங்களுக்கெல்லாம் முட்டை சப்ளை பண்ணுறோம். ஒரு அட்டை கொடுத்து அனுப்புவார். ஒரு அட்டையில் 30 இருக்கும். அந்த 30 ரெட்டைக்கரு முட்டை, பெரிய பெரிய முட்டை, 2 கரு இருக்கும். நான் பார்ப்பேன், எங்களால் நாங்கள் 3 பேர் சாப்பிட முடியாது. திருச்சபைக்கு வருகிறார். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த வாரம் இந்த குடும்பம், அடுத்த வாரம் அந்த குடும்பம், அப்படி கொடுத்து அனுப்புற பழக்கம். ஏன்னா இங்கே ஐயா சொன்னார். ஐயா பேர் நாங்கள் இல்லை, இங்கே நம்ம மகன் சாமுவேலையா சொன்னார் பாருங்க, எங்க சபையின் மூலமாக உணவுப் பொருட்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆமென். இதுதாங்க சபை. அல்லேலூயா. சபை கொடுக்கிற சபையா இருக்கிறது. என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நாங்கள் ஹோலி கிளப்னு ஒன்று வச்சிருக்கோம். என்ன கிளப்பு? கொஞ்சம் பேசுங்க நீங்க. என்னமோ நான் புது ஆடு மாதிரி எங்க இருந்தோம் அமெரிக்காவில் வந்து இறங்குற மாதிரி நீங்க அப்படியே அப்படியா ரெட்டக்கருவா அது எப்படி இருக்கும் அப்படிங்கலாம் இல்லை. நான் உங்க சகோதரன். நாங்கள் ஆமாவா இல்லையா? ஆமே. அல்லேலூயா. நானும் உங்க சகோதரன் தான். நீங்க எனக்கு தாய் தகப்ப அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி திருச்சபை மூலம். அல்லேலூயா. அப்போ கர்த்தரின் ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். என்ன சொன்னானே மறந்துட்டு பாருங்க. என்ன பாயிண்ட் சொல்லிட்டு இருந்த ஞாபகம் இருக்கா? முட்டைக்கடை. அப்போ அந்த கொடுக்கிற அனுபவம் நம்முடைய சபை உணவுப் பொருட்கள் அங்கங்கே கொடுத்து கொண்டிருக்கு. ஐயா சொன்னார் சாமுவேலையா. ஆமென். நாங்கள் ஹோலி கிளப்னு ஒன்று வச்சிருக்கோம். என்ன கிளப்பு? நல்லா தான் சொல்லுங்க. அப்படின்னா என்ன? பரிசுத்த ஒரு கிளப்னு வைங்க. அதன் மூலமாக எங்களுடைய ஐக்கியத்தில் அந்த கிளப்பில் இருக்கிற பாஸ்டர்மார்களெல்லாம் சேர்ந்து மாதந்தோறும் நிறைய உணவுகள், உடைகள்,
அப்புறம் ஆஸ்பத்திரி செலவு, இப்படி எல்லாம் எங்களால முடிந்த அளவுக்குன்னா ஆஸ்பத்திரி செலவு நீங்க யோசிக்கலாம், 1 லட்சம் தருவார் இருக்குது. முடிந்தது அந்த நேரத்துக்கு எதுவோ அதை கொடுக்குறோம். ஆமென். அதை எங்களுடைய ஊழியமா நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஊழியங்களிலே இதுவும் ஒன்று. நம்முடைய சபை இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். சபையை நாம் பாராட்டுறோம். ஆமென். அல்லேலூயா. கொடுக்கிற சபையா இருக்கிறது. கர்த்தர் பலப்படுத்துவார். அருமையான தாயார் இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒண்ணா கொடுத்துருக்கீங்க, அப்படித்தானமா? ஆமென். எங்க சபையில கொடுத்தா கிறிஸ்துமஸ் ஆனா 2-3 பேர் பொறுப்பு. நமக்கு எந்த வேலையில் எல்லாம் அவங்க தான் பொறுப்பு. உபவாச கூட்டமா அவங்க தான், காத்திருப்பு கூட்டமா அவங்க தான், அதே போல மாத கூட்டமா திருவிருந்து ஆராதனையா அவங்க தான் பொறுப்பு. இதற்காக ஒருத்தர் கேட்க வேண்டியதில்லை, கர்த்தர் உள்ளத்தின் நிறைவினால் அள்ளி கொடுக்க வைக்கிறார். ஆமென். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். அப்போ நம்ம கொடுக்கிறவர்களா மாறணும். இங்க வாசிக்கிறோம், தாவீதை கண்டுபிடித்து. இப்ப சொல்லி பாருங்க, என் தேவாதி தேவன். நம்ம பேரை சொல்லுங்க. உங்க பேர் என்னப்பா? ரோஷினி. ரோஷினி ஆகிய என்னை தேவன் கண்டுபிடிச்சார். சொல்லுங்க. அப்படி போல நம்ம பேரை சொல்லி சொல்லுங்க பாப்போம். ஞானசீலனாகிய என்னை என் தேவன் கண்டுபிடிச்சார். ஆமென். இப்ப என்ன செஞ்சிட்டாரு? கொஞ்சம் பேசுங்க, இல்லைன்னா நான் என்ன செய்யணும், உங்க கிட்டே வந்து நான் பேச வைப்பேன். ஏன்னா நானும் சபை போதகர். அல்லேலூயா. தேவன் என்ன செஞ்சாரு? கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. கண்டுபிடிச்சிட்டு அப்படியே விட்டுட்டு போறதில்லை. ஆமென். அப்படியே விட்டுட்டு போயிடுவாரா? நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. புரியுதா? உற்றார் உறவினர்கள்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் என்றைக்கும் கைவிடாதவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் வந்து ஹாஸ்டல் மாணவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு வார்டனாக வேலை பார்த்தேன். எங்க துணைவியார் ஒரு டீச்சர். இங்க உடுமலைப்பேட்டை கனியூர்ல தான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு டீச்சரா இருந்தாங்க. கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தமா 2 பேர் வேலையை ரிசீவ் பண்ணியாச்சு. அல்லேலூயா. ஆமென். ஊழியத்துக்கு போறோம்னு எங்க தாய்கிட்ட போய் சொல்றேன், வேலையெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு போறியா? ஐயோ, எப்படா பொழைப்பு நடத்துவேன்? எங்க அம்மா கேட்கறேன். எங்க குடும்பத்துக்கு நாங்கள் 7 பேர், 4 ஆண்கள் 3 பெண்கள், மொத்தம் 7 பேர். நீ தான் மூத்தவன், எல்லாத்தையும் என்ன செய்யணும்? கரை சேர்க்கணும், எல்லாருக்கும் செய்ய வேண்டியதை செய்யணும். கடைசியில் இந்த வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு போறாங்க. இல்லம்மா, ஆண்டவர் என்னை கூப்பிட்டாரு, ஊழியத்துக்கு தான் போவேன். கடைசியா எங்க வீட்டில் எங்க அம்மா ஒரு துண்டு மட்டும் கொடுத்தாங்க. அந்த துண்டு எடுத்துட்டு போ. எதை எடுத்துட்டு போ? துண்டு எடுத்துட்டு போ. எப்படி அது அர்த்தம்? சொல்ல போன துண்டை போய் ரோட்ல வச்சு ஏதாவது குழப்பம் நடத்து. ஆமென். என்றைக்கு முன்வைத்தனோ நல்ல மேய்ப்பனாகி இயேசு என்னை கண்டுபிடித்து இந்த நாள் வரையிலும் கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாம இருந்தாங்க, ஆனால் இப்பொழுதோ ஒவ்வொருவராக ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாரும் சபைக்கு போக முடியாது, கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறாங்க. ஆமென். யார் செய்கிறது? தேவன். அதை கண்டுபிடிக்கிற பெரிய காரியம். கண்டுபிடிச்சு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. என் பரிசுத்த தைலத்தினால் அவனை என்ன செய்தானா? அபிஷேகம். கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது அபிஷேகம். அல்லேலூயா. ஆமென். இந்த அபிஷேக தைலம் எப்படி தயார் பண்றாங்க? யாத்திராகமம் புஸ்தகத்துக்கு வாங்க, அதை படிச்சிருங்க. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 23, 24, 25 படிங்க. வேகமா குறிச்சு வச்சுக்கங்க. நீங்க வீட்டில் போய் இதெல்லாம் படிங்க. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 23, 24, 25. எஸ்.
அது பரிசுத்த அபிஷேக தைலம். தைலத்தை எப்படி செஞ்சாங்கன்னு அங்க பைபிள்ல இருக்குது. இடிச்சு பிழிஞ்சு அப்படியே பரிசுத்தமா செய்யக்கூடியது. இந்த தைலம் இப்ப சாமுவேல் கையில இருக்குது. யார் கையில? சாமுவேல் தீர்க்கதரிசி கையில இருக்குது. சாமுவேல் தீர்க்கதரிசி கையில இருந்த தைலம் சவுல ராஜாவாக அபிஷேகம் பண்ணுச்சு. ஆனால் சவுல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யல? சொல்லுங்க, கீழ்ப்படியில. அவர் வர்றதுக்குள்ள இவர் என்ன பண்ணிட்டாரு? பலி செலுத்திட்டார். ஆமென். இப்ப காத்திருக்கணும், சில நேரங்கள்ல காத்திருக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? பாஸ்டர் இப்ப ஜெபம் பண்ணணும், நாளைக்கே எனக்கு வீடு வேணும், தருவாரா? சொல்லுங்க, தரமாட்டேன். மோகனூர்ல கால் வைக்கும் போது அந்த மோகனூர் பகுதியை குறித்து சொல்றேன். கிறிஸ்தவம் என்ற வாசலே இல்லாத ஊர், எந்த சபை கிடையாது. நான் போய் நிற்கும் போது ஒருத்தரும் கிடையாது, வீடு தர முடியாதுன்னு தான். கடைசியா ஒருத்தர் நாதஸ்வரம் வாசிக்கிறவர் தன்னுடைய மாடு கட்டுற வெராண்டாவை கொடுத்தாரு. அதுல போய் நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது கர்த்தர் சொன்னாரு, மகனை கவலைப்படாது, இந்த பட்டணத்திலும் எனக்காக அநேகர் உண்டு. அல்லேலூயா, ஆமென். அப்போ கண்டுபிடிச்சு அபிஷேகம் பண்ணி இந்த சவுல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யல? கீழ்ப்படியல. கீழ்ப்படியல அப்படின்னா ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? புறம்பே தள்ளிடுவார். ஆமென். கீழ்ப்படிதல் மிக அவசியமான ஒன்று. அதனாலதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர், அப்பா பாப்பா லுக் அட் மீ, பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாட்டி வீட்டுக்கு போய் பாருங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கொஞ்சம் வாலிப பிள்ளைகளை சொல்லுங்க பார்ப்போம். 1 2 3 4 5 6 எல்லாம் பிள்ளைகளை சொல்லுங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிவீங்களா? உங்க பெற்றோருக்கு, அப்பா இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க பெரியவங்க தாய்மாரெல்லாம் உங்க பிள்ளைகள் கீழ்ப்படிதா? அமைதியா இருக்கிறத பார்த்தா அவங்க கடைக்கு அனுப்புனா கூட என்ன செய்யறோம்? கமிஷன் வாங்குறோம். கடைக்கு போயிட்டு வரானா என்ன கேட்கிறோம்? நான் உன்னை வாங்கிக்கிறேன், அப்புறம் தான் நீ சொன்னதை என்ன செய்யறேன்? வாங்கிட்டு வர்றேன். யாரு? நம்ம பெத்த பிள்ளை நம்மள்ட்ட கமிஷன் வாங்குது. சரி கவனிங்க, கர்த்தருக்குள் கீழ்ப்படி. கீழ்ப்படியலன்னா ஆண்டவர் உடனே தள்ளிடுவார். இவன் வேண்டாம். இப்போ அந்த ஸ்தானத்துல ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும். ஒரு ஆளை என்ன செய்யணும்? ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும். எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் வாசிங்க. 13ஆவது வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவில் அவனை அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு என்ன செஞ்சிட்டாரு? போய்விட்டார். அல்லேலூயா. வாசிக்கிறது யார்? ரோஷியா. வெரி குட். நல்லா இப்படித்தான் வாசிக்கணும். ஆமென். என்ன படிக்கிறீங்க? 12th. வெரி குட். இப்ப கவனிங்க. ஆண்டவர் பாருங்க, சாமுவேல்ங்கிற தீர்க்கதரிசி அனுப்புறாரு. எங்க அனுப்புறாரு? ஈசாய் வீட்டுக்கு அனுப்புறாரு. ஈசாய் வீட்டுக்கு போன உடனே அவங்கள வரவேற்று உட்கார வச்சாச்சு. கவனிக்கிறீங்களா? புரியுதா? அமைதியா இருக்காங்க. கொஞ்சம் அப்படி எந்திரிச்சு நில்லுங்க பார்ப்போம். ப்ளீஸ் எல்லாரும் எந்திரிங்க பார்ப்போம். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியால் பரவி பாருங்க. எல்லாம் பாடுங்க. பாடும்போது சுகம் வரணும். வல்லமை நதியால் பரவி பாருங்க.
சுகம், முழு சுகம் வந்துருச்சு. இப்போ எங்க தாய்மார்கள்லாம் பாட போறாங்க. பாடலாமா? நான் ஆரம்பிச்சுடுறேன். ரெடி, 1 2 3. சுகம் பெற அழைத்து செல்லுவே வல்லமை நதியாய் அழகாயுவே. சுகம் பெற எனக்குள்ளே அழைத்து செல்லுவே வல்லமை நதியாய் அழகாயுவே. ஆமென். உங்க பாட்டு சத்தம் இந்த கூரையை தொட்டிருக்குது, அவ்வளவுதான். இப்ப நாங்க பாடுறோம் பாருங்க. நாங்கெல்லாம் யாரு? ஆன் சிங்கர். ரெடி, 1 2 3. சுகம் பெற எனக்குள்ளே ஆய்ந்து செல்லுவே வல்லமை நதியாய் அழகாயுவே. சுகம் பெற எனக்குள்ளே ஆய்ந்து செல்லுவே வல்லமை நதியாய் அழகாயுவே. ஹல்லேலூயா. இப்ப எல்லாம் சேர்ந்து பாடிடலாமா? சுகம் பெற எனக்குள்ளே ஆய்ந்து செல்லுவே வல்லமை நதியாய் அழகாயுவே. சுகம் பெற ஹல்லேலூயா. தாவீது ரோட்ல உடன்படிக்கை பெட்டி வருது. தாவீது ராஜா எல்லாம் கிரீட எல்லாம் இருக்குது. இதெல்லாம் மறந்துட்டு என்ன பண்ணாராம்? நடனம் ஆடினார். அல்லேலூயா. நீங்க அப்படியெல்லாம் ஆட வேண்டாம். இருக்கிற இடத்துல கொஞ்சம் வெளியே ஆடலாமா? சுகம் பெற எனக்குள்ளே ஆய்ந்து செல்லுவே வல்லமை நதியாய் அழகாயுவே. சுகம் பெற எனக்குள்ளே ஆய்ந்து செல்லுவே வல்லமை நதியாய் அழகாயுவே. அல்லேலூயா. உட்காரு. இந்த தாவீதை கண்டுபிடிக்க ஆண்டவர் எடுத்துக்கொண்ட முயற்சி. சாமுவேல் வந்துட்டார். ஈசாய் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்தோன்னா மூத்த மகன் வர்றார். மூத்த மகன் எலியாப் வர்றார். யாரு? எலியாப். ஆண்டவரை பார்க்கிறார். இந்த சாமுவேல் நினைச்சிட்டா மூத்த மகன் இப்பதான் மாட்டம் சட்டமா இருக்கிறான். ஏன்னா ராணுவத்துக்கு இருந்தவள போறவங்க பார்த்தோன்னே இவனாத்தான் இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க 16ஆம் அதிகாரத்தில் வீட்டுக்கு போய் நல்லா படிச்சு பாருங்க. இவன் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒண்ணு அப்பா 2வது ஆள் அனுப்புறாரு. அமினதாப் அனுப்புறாரு. அமினதாப்பா இருக்குமான்னு பாக்குறாரு. அவனும் ஆண்டவர் சொல்றாரு, தம்பி சாமுவேல் தீர்க்கதரிசியே, நீ ஒருத்தனுடைய முகத்தை தான் பார்க்கிற, நான் உள்ளத்தை பார்க்கிறேன். அல்லேலூயா. தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய முகத்தை பார்க்கல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. சரி, இப்படியே வரிசையா அமினதாப் வராரு, சம்ஹா வராரு, நெதனியா வராரு, ராதாய் வராரு, ஓத்சே வராரு. 6 பேர் வந்தாச்சு. மொத்தம் அவங்க குடும்பத்துல 8 பேர். 6 பேரை கொஞ்சம் தான் பைபிள்ல பேர் இருக்குது. 7வது ஆள் எங்க போனானே தெரியல. அவன் பேரு எழுதப்படல. அவனை ஒதுக்கி வச்சாச்சு. என்ன ஆச்சுன்னு அட்ரஸே இல்லை. இப்போ கடைசியா தாவீது வர்றார். ஆமென். தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சிவந்த மேனியும் அழகுள்ளவனுமாய் இருந்தான். ஆமென். அல்லேலூயா. தாவீது ஆடு மேய்க்க முதல்ல என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார் தெரியுமா? கர்த்தரை பாடி துதிக்கிறதா வேலை. ஆமென். கர்த்தரை துதிக்க துதிக்க, மகனே நீ இங்க ஆடு மேய்ச்சது வனாந்தரத்துல இருந்த வாழ்க்கை போதும், நீ எங்க வர போற? இந்த ஜனங்களை ஆளும்படியாய் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமென். இந்த தாவீதுடைய வம்சம் 4ஆம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 13, 14, 15 வசனங்கள்ல நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு போய் வாசிங்க. அதுல ஈசாயினுடைய மகன்கள் பேர் வரிசையா வருது. 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை அழகாய் சொல்றேன். ஆமென். சரி, இப்ப நம்ம இந்த வசனத்துக்கு வரலாம். 89ஆம் சங்கீதம் 89க்கு வருவோம். தாவீது என்ன பண்ணிட்டாரு? கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருங்க? கண்டுபிடிச்சாச்சு.
அல்லேலூயா. என்ன பண்ணிட்டாரு? கண்டுபிடிச்சாச்சு. நான் படிக்கிற காலங்களில் படித்து முடித்தேன். என்னோட படித்தவங்கலாம் சென்னையில் அங்கே இங்கே எல்லாம் இருக்காங்க. என்னுடைய படிப்பு தஞ்சாவூர், பூண்டி காலேஜில் அங்கே தான் படிப்பெல்லாம் முடித்தோம். என்னோட படித்தவங்கள நான் மட்டும்தான் ஆண்டவர் கூட இருக்கிறேன். மற்றவர்கள்லாம் உலகத்தில் இருக்காங்க. ஆனால் என்னை கேட்டால் பயப்படுவாங்க. ஏன்னா அவர் ஃபாதர், ஞானசீல ஒரு ஃபாதர். சேலம் கோர்ட்டில் என்னோட படித்தவங்க ஜட்ஜாக இருக்கிறார். இன்னொருத்தர் சென்னையில் இருக்கிறார். இப்படி பல ஊழியர்கள். ஆனாலும் அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு எல்லாரும் பைபிள் படிக்க வச்சுட்டேன். என்னோடு ஃப்ரெண்ட்ஸுக்கு 5 பேர் இன்னைக்கு பைபிள் படிக்கிறாங்க. இன்னைக்கு சேர்த்து 6ஆவது. இல்லையா? கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை ரட்சிப்பா. ஆமென். கண்டுபிடிச்சு அப்படியே விட்டுட்டு அடுத்தது கண்டுபிடிச்சு அவனை அபிஷேகம் பண்ணுகிறான். அல்லேலூயா. அடுத்தது ஒரு வேலை செய்கிறார். என்ன வேலை? அபிஷேகம். ஆனந்த தைலத்தினால் கர்த்தர் என்னை உங்களையும் பரிசுத்த ஆவியின் பலனால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறுகிறவருடைய பரிசுத்த ஆவியான ஒரு புறாவை போல என்ன பண்ணாராம்? ஏன் தெரியுமா? இந்த ஆவியானவருடைய வேலை என்னங்க சொல்லுங்க பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன சொல்லுங்க. யாரும் சொல்லுங்க. யாரு? பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன? வழி நடத்துகிறவர். என்னை உங்களையும் என்ன பண்ணுகிறவர்? இன்னொரு இடத்துல சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. இப்போ உங்களை பார்த்து இந்த பாப்பா பார்த்து என்னப்பா அந்த ரோட்ல நின்றுட்டு இருந்த, பாப்பா நிக்க போறது இல்லை. உதாரணத்துக்கு சொல்றேன். ஏப்பா ரோட்ல நின்று இருந்த, அதெல்லாம் நல்லது இல்லைன்னா இந்த பாப்பா என்ன செய்யும்? கோபுரமா வராது. நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வரேன். எங்க நின்று இவருக்கு என்ன? இந்த பாஸ் வேலையை பார்த்து போக வேண்டியதானே? அதுபோல பரிசுத்த ஆவியானவர் என்னையும் உங்களையும் கண்டித்து உணர்த்துகிறவர். ஆமென். ஜெபிக்கலன்னா கண்டிப்பார், வேதம் படிக்கலன்னா கண்டிப்பார், ஆலயத்துக்கு வரலன்னா கண்டிப்பார், ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லலன்னா கண்டிப்பார், பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இப்போ தாவீதை கண்டுபிடிச்சு நின்று 2வது வேலை என்ன? பரிசுத்த தைலத்தினால் என்ன பண்ணாரா? அபிஷேகம் பண்ணியாச்சு. 2வது காரியம் என்னங்க சொல்லுங்க? அபிஷேகம். முதல்ல கண்டுபிடிச்சிட்டாரு. 2வது அபிஷேகம் பண்ணியாச்சு. அபிஷேகம் அத்தாரிட்டி கொடுத்துட்டாரு. தாவீது யாரு? ராஜாவாக கூடிய பவரை என்ன செய்யற? உனக்கு அபிஷேகமா கொடுக்கிறேன். அல்லேலூயா. இப்ப பவர் வந்துருச்சா வரலையா? யாருக்கு? தாவீது. இப்ப ராஜாவா? ராஜா இல்லையா? ஆமென். பல வருடங்களுக்கு முன்பாக ராஜீவ் காந்தி பிரதமராக இருக்கும் பொழுது ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி அம்மா மறிச்சிட்டாங்க, சுட்டுட்டாங்க. அவங்கள சுட்டு அந்த அம்மா மறித்து போய்விட்டாங்க. அப்ப ராஜீவ் காந்தி அவங்க மகன் இருக்கிறார். உடனடியாக அவங்க மகனை கூட்டிட்டு வந்து பிரதமராக ஆகக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தாங்க. அது தெரியும். உடனே ஏன்னா அந்த ரூலிங்ல உடனே ஒரு ஆளை நியமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராஜீவ் காந்தி என்ன பண்ணாங்க? அந்த பவரை கொடுத்து அவர் பிரதமராக நியமிக்கப்பட்டார். அதை காட்டிலும் தேவாதி தேவன் என்னை உங்களை கண்டுபிடிச்சு திருச்சபையில கொண்டு வந்து வச்சு இப்ப அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த அபிஷேகம் எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது. ஆமென். இந்த அபிஷேகத்தை மட்டும் யாரும் இழந்து விடக்கூடாது. பைபிள்ல சிம்சோனை குறித்து வாசிக்கிறோம். அபிஷேகம் இழந்த போன மனிதனை குறித்து தெரியும். என்ன கெதியானான்னு தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அபிஷேகத்தை நாம் இழந்து விடாதபடி காத்துக்கொள்வோம். அடுத்தது 3வதாக சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. என் கை அவனோடு எப்படி இருக்குமா? உறுதியாக இருக்கும். வேதத்துல சொல்றார் ஏசாயா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை எப்படி காத்துக்கொள்வீங்க? பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீங்க. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில எங்களுடைய இனப்பண சந்துக்கள் சொந்த பந்தங்களால வந்த தொல்லைகள் அளவே இல்லை.
எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ளேயே என்ன விட மாட்டாங்க. இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட புதியதுல சொந்தக்காரங்க என்ன செய்ய மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. நல்லது கெட்டது கூப்பிட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவன் ஏசிட்ட போயிட்டான். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏசி எப்படிப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். ஆனா இன்றைக்கு யாரெல்லாம் இதை ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க தான் முதல்ல ஆலயத்தில் உட்கார முடியா கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். மூன்றாவதாக ஆண்டவருடைய கை என் மேல் எப்படி இருக்குமா? உறுதியா இருக்கும். அது அசைக்க முடியாது. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. என் புயம் அவனை என்ன செய்யுமா? பலப்படுத்தும். உறுதி மட்டுமல்ல, பலனையும் தருகிறவர். கண்டுபிடிச்சாச்சு, அபிஷேகம் பண்ணியாச்சு. மூணாவது காரியம் உறுதியா இருக்கும், பலப்படுத்துவார். அடுத்த வசனம் வாசிங்க. இங்க பாருங்க, இதுதான் மிக முக்கியமான காரியம். சத்துரு யார நெருங்குவதில்லை? யார? தாவீதை சத்துரு கிட்ட வர முடியாதுங்க. ஒரு வசனம் இருக்குது, வாசிங்க. 144ஆம் சங்கீதம். இதற்கு ஒத்த ஒரு வசனம், அழகான வசனம் இருக்குது, படித்து பாருங்க. சங்கீதத்துல 144ஆம் சங்கீதம் 13-14 வாசிங்க. நிரம்பி இருக்கும் எங்கள் கிராமங்களில் பழுவும் எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். சத்துரு உள்ளே புகுவதும் குடியோடி போகுதலும் உண்டாது இராது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. புதி எடுத்தான் சாத்தான் ஓடுவார், ஒரு தாத்தி வருவார். புதி எடுத்தான் சாத்தான் ஓடுவார், ஒரு தாத்தி வருவார். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். அல்லேலூயா. புதி எடுத்துட்டா சாத்தான் என்ன செய்யறான்? இங்க தாவீதுக்கு கொடுத்த அத்துணை ஆசீர்வாதங்களும் எனக்கு உங்களுக்கு பொருந்தும். ஆமென். என்ன சொல்றாரு? சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதும் இல்லை. அல்லேலூயா. சத்துரு நம்ம கிட்ட வர பயப்படுவோம். ஏன் தெரியுமா? சொல்லுங்க. நீங்களும் கொஞ்சம் பேசினா தான் பண்ணுவோம். கர்த்தரால் அபிஷேகம் நம்ம மேல இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் கொடுத்த அபிஷேகம், தேவன் கொடுத்த மகாபரிய பரிசுத்தமான அபிஷேகம் நம்ம மேல இருக்கிறதுனால சாத்தா கிட்ட வர பயப்படுறான். சாத்தா ஒருவனா வர்றதில்லை. எபேசியர்ல வாசிக்கிறோம், அவன் சேனைகளோட தான் நம்மள்கிட்ட வர முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆனா அதை காட்டிலும் பெரிய சேனை நம்மள்கிட்ட இருக்கு. அல்லேலூயா. மலை மேல தீர்க்கதரிசி உட்கார்ந்து இருக்கிறாரு. மலையை சுற்றிலும் எதிரிகள் வந்துட்டான். அந்த தீர்க்கதரிசனுடைய வேலைக்காரன் எட்டி பார்க்கிறான். ஐயா, நம்ம இனி பொழைக்க முடியாது, நம்ம சாக போறோம். அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆண்டவரே உன் கண்ணை கொஞ்சம் திறந்து விடுங்க. அல்லேலூயா. கண்ணை திறந்தா என்ன நடக்குது? மலையை சுற்றிலும் அக்கினி ரதம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை சுற்றிலும், நம்முடைய வாழ்க்கையை சுற்றிலும், நம்முடைய திருச்சபையை சுற்றிலும் தேவன் அக்கினி ரதத்தை வைத்திருக்கிறார். சத்துரு நெருங்குவதில்லை, சத்துரு கிட்ட வர முடியாது. நியாயக்கேட்டின் மகன் நம்மை ஒடுக்குவதும் இல்லை. ஆமென். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் நம்ம கையில வச்சிருக்காருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை என்ன செய்வேன்? இங்க என்ன செய்யறாரு? ஆண்டவரே நம்மை பகைக்கிறவர்களை வெட்டுவார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, யுத்தம் என்னுடையது, யுத்தம் நீங்க பண்ணாதீங்க, நான் பண்ணுவதற்கு யுத்தம் பண்ணுவதற்கு இடம் கொடுங்கிறார். ஆனா நாம என்ன செஞ்சிடறோம்? பாஸ்டர் இருங்க பாஸ்டர், வெட்டுறோம், நான் பாத்துறோம் பாஸ்டர், அப்படித்தான் நம்ம சொல்றோம்.
நடக்கிறது நடக்கட்டும் பாஸ்டர், இன்னைக்கு விட்டுருங்க பாஸ்டர். ஆனா தேவன்கிட்ட விட்டுருங்க, தேவன் சரியா செய்வார். அல்லேலூயா, ஆமென். நம்ம முந்திட்டு யுத்தம் பண்ணக்கூடாது. யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. தாவீதை குறித்து ஒரு சம்பவம் இருக்குது. எதிரி படைகள்லாம் வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா தாவீதோடு இருந்தவங்க யார் தெரியுமா? யார் இருந்தாங்க? தாவீதோடு இருந்தவங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஊனமுற்றவர்கள், நசல் கொண்டவன், ஒண்ணும் இல்லாதவன் தான் தாவீதோடு இருந்தான் வசனம் இருக்குது. ஆமென். அப்படிப்பட்டவங்களை வச்சுக்கிட்டு அங்க ஜெயிக்க முடியல. ஆண்டவர் பார்த்தாரு, தாவீது நீ சும்மா இரு, நீ இந்த செடி பக்கத்துல, முசுக்கட்ட செடி பக்கத்துல இருந்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன். அங்க ஒரு இறைச்சலை உண்டாக்குறாரு, ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நாம கிறிஸ்தவர்களா தான் இருக்கிறோம். நம்மளே யுத்தம் பண்ண போயிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரே இயேசுவே வருவாரா? ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துருங்க. சத்துரு நம்ம கிட்ட வருவது இல்லை, நியாயக்கேட்டின் மகன் நம்மை ஒடுக்குவதும் இல்லை. அடுத்த வசனம் 24 வாசிங்க. என் உண்மையும் என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என்னோடு இருக்கும். இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் ஆண்டவருடைய உண்மையும் ஆண்டவருடைய கிருபையும் இருக்கும். அடுத்து சொல்றாரு, என் நாமத்தினால் அவன் கொண்டு உயரும். அல்லேலூயா, என் நாமத்தினால், ஆண்டவருடைய நாமத்தினால என் குடும்பம் உயரும், என் சபை உயரும், என் பிள்ளைகள் உயர்வாங்க, கர்த்தர் மேன்மையாய் வைப்பார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, மேலானவைகளை நாடுங்கள். நாம எல்லாம் யாருடைய பிள்ளைங்க? எதுவா சொல்றீங்க? இன்னொரு வகையில சொன்னார், ராஜாக்களின் பிள்ளைங்க. ஆமென். நம்ம ராஜா யாருங்க? இயேசு ராஜா. இயேசு ராஜாவின் பிள்ளை. ஆண்டவரே பாய்ச்சர் எங்கம்மா சொல்லுங்க. கலெக்டருடைய பிள்ளை கெத்தா வந்து நிற்குமா? இல்லை, ஐயோ நான் தான், எங்க அப்பா தான் கலெக்டர்னு சொல்லுமா? கெத்தா வந்து நிற்கும். அங்க பியோன் போய் கதவை திறந்து விடணும், அப்படியே கெத்தா வந்து நிற்பார். யாரு? கலெக்டர் பிள்ளை. அதை காட்டிலும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலானவர்கள். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன சொன்னாலும் ஆண்டவர் கேட்பார். ஆமென். அல்லேலூயா. ஐயா சொன்னாங்க, சேகர் ஐயா சொன்னாங்க, நீங்க எல்லா கோயில வந்து இறங்கிருக்கு, நாங்கள் காரில் கூட்டிகிட்டு போயிடுறோம். ஓகே ஆண்டு. ஆனால் எங்கள் வீட்டு எங்கள் குடும்பமெல்லாம் வரணுமே அப்படின்னு சொல்லி எங்கள் காரு நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்றைக்குன்னு பாருங்க, சாத்தா கொஞ்சம் போகிறோம். ஆமாம், அதான் கொஞ்சம் லேட்டு. ஐயா முதல்ல ஃபோன் அடிக்கும் போது நாங்கள் என்னமோ ஒரு ஊர் சொன்னோம் இல்லைங்க, அதுக்கு முன்னாடி அதெல்லாம் தாண்டி பௌத்திரங்கிற ஊரில் வந்தோம். போத்திரம் போட்டுட்டு தான் வரணும். ஆனால் கொஞ்சம் மகார் படிச்சு சத்துரு நெருங்க பார்த்தான், ஆனால் ஆண்டவர் கைத்து கொடுத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கொம்பு உயர போகுது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம் உயர்வான நிலைமையில கர்த்தர் வைக்க போகிறார். அல்லேலூயா. நான் இப்போ குடியிருக்கிற இடம், நான் ஆராதனை நடத்துற இடம் சமாதி உள்ள இடம். சித்தர்களை அங்க கோயில் இருக்குது, கோயிலில் வாழ்ந்த சித்தரை ஜீவ சமாதி வச்சப்பட்ட இடம். எல்லாம் சொன்னாங்க, உங்களால குடியிருக்க முடியாது, 2 மாசத்துல நீங்க தூண்ட காலத்துலயே கணக்கு ஓடிடுவீங்க. நாங்க இப்ப 7 வருஷமா கர்த்தரை வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. வாரந்தோறும் இந்த 2 பேர் 3 பேர் ஒருத்தராவது திருச்சபைக்கு புதுசா வர்றாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தரின் அபிஷேகம். நம்முடைய ஊழியத்தின் கொம்பு உயரும், நம்முடைய குடும்பம் உயர போகிறது, குடும்பம் மேன்மையடைய போகிறது. இந்த 89ஆம் சங்கீதத்துல இந்த அடிக்கடி உண்மை குறித்து தான் சொல்றாரு. 1வது வசனத்தை வாசிங்க. 1வது வசனத்துல உண்மையை குறித்து சொல்றாரு பாருங்க. உண்மை எப்படி இருக்குமா? தலைமுறை. 2வது வசனத்துல உமது உண்மையை வானங்களில் ஸ்தாபிப்பீர். 5வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. பரிசுத்தவான்களுடைய சபையிலே ஆண்டவருடைய உண்மை விளங்கும். 8வது வசனத்துல சொல்றாரு பாருங்க உண்மை குறித்து. யார்? உம்முடைய உண்மை
சூழ்ந்திருக்கிறது. 24வது வசனத்துல சொல்றாரு, என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். அல்லேலூயா, ஆமென். பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு குடும்பத்துக்கு விரோதமாய் பில்லி சூனியம் செய்யப்படுகிறது. சிவகாசியில அவர் பாஸ்டரா மாறிட்டார், மந்திரவாதி யோசுவான்னு ஒருத்தர். அவர் ஒரு குடும்பத்துக்கு விரோதமா செய்வன பண்றார். செய்வன படிக்கல, கடைசியா என்னென்னமோ பண்ணிட்டு கடைசியா எலுமிச்சம்பழத்தை பறக்க வைப்பாங்க. அதை பறக்க வைக்கிறார், முடியல. அது போயிட்டு வந்து அவர் மடியிலே விழுகுது. இப்படியே நடக்குது. இது எப்ப செய்யறாரு? நியாயம். நடு சாமத்துல 12-1 மணிக்கு செஞ்சுட்டு இருக்காரு, மந்திரம் படிச்சுட்டு இருக்கிறாரு. கடைசியா ஒரு சாத்தான கூப்பிடுறாரு, போய் அந்த குடும்பத்தை அடிச்சுட்டு வா போ. அவங்கள்ட்ட நான் அப்பவே பல வருடங்களுக்கு முன்பாக 20,000 ரூபாய் பணம் வாங்கிட்டேன், அந்த குடும்பத்தை அழி. அது கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப வந்துருச்சு. அவன் உள்ள அவன் வெளியே நின்று அவன் பேசுதான், என்னால முடியாது, மிரட்டுறார். கடைசியில அது ஒரு பேப்பரை வாங்கி எழுதிச்சான். அந்த குடும்பம் ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவ குடும்பம். அல்லேலூயா. அங்கே என்னால நெருங்க முடியாது. இந்த வசனம் சொல்லுது, சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் ஒடுக்குவதில்லை. சத்துரு கிட்ட வர முடியாது. எப்ப வர முடியாது? நான் தேவனோடு இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவிக்குள் இருக்கும் பொழுது, கர்த்தரோடு இசைவா இருக்கும் பொழுது. அதை விட்டு விலகிட்டா ஈஸியா சாத்தாவை கேட்ச் பண்ணிடுவான். அதை கிராமங்கள்ல ஊர்கள்ல சொல்லுவாங்க, தம்பி உடையால். ஒரு கிராமத்துல 4 பசங்க இருந்தாங்கன்னா அந்த வீட்டுக்கு யார் சண்டைக்கு? ஏன் 4 பேர் சேர்ந்து வந்து அடிப்பாண்டா அப்படிம்பாங்க. எங்க குடும்பத்துல 4 பேர் அனுப்பி, எங்க ஊர்ல வந்து யார் எங்க குடும்பத்துல எல்லாம் சண்டைக்கு வந்ததுதான் தெரியும். சத்துரு கிட்ட வர முடியாது. என் கொம்பு என்ன செய்ய போகிறது? என் கொம்பு என்றால் உயர்வான, ஒரு மேன்மையான, எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவிற்கு கர்த்தர் என்னை உங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இந்த 89ஆம் சங்கீதத்துல உண்மையை குறித்து அடிக்கடி வாசிக்கிறோம். ஆமா, அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? அப்ப நீங்க அமர்ந்திருக்கிற எல்லாரும் உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டுமா வேண்டாமா? யாருக்கு? முதலாவது தேவன், இரண்டாவது நம்முடைய குடும்பத்துக்கு, மூன்றாவது நம்முடைய சபைக்கு, நாலாவது நம்முடைய சுற்று வட்டாரத்தார். இதுதாங்க சாட்சி. என்னை குறித்து, உங்களை குறித்து நானே சொல்லக்கூடிய சாட்சி அல்ல. பக்கத்து வீட்டுக்காரங்க சாட்சி சொல்லுவோம். அவங்க ஜோம் பண்ணா நடக்கும், அவங்க சொன்னா நடக்கும். அல்லேலூயா. நம்முடைய கொம்பு உயர்த்துகிறவர். இப்போ 4 காரியங்களை பார்த்த. முதலாவது கண்டுபிடிச்சிட்டாரு, இரண்டாவது அபிஷேகம் பண்ணினார், மூன்றாவது கையை உறுதியா இருக்க போகிறது, பலப்படுத்த போகிறது, நாலாவது என்ன சொல்றாரு? சத்துரு என்ன செய்வதில்லை, நெருங்குவதில்லை. அல்லேலூயா. ஐந்தாவது உண்மையும் கிருபையும் நம்ம மேல வச்சிருக்கிறாரு. கடைசியா முடிக்கிறாரு, என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். அதனாலதான் ஆண்டவர் வேதத்துல எல்லாத்தையும் சொல்றாரு. ஆபிரகாமை குறித்து சொல்றாரு. ஆபிரகாம் யார்? ஆண்டவருக்கு சிநேகிதர். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் யாருங்க? ஆனா தாவீதை மட்டும் எங்க கொண்டு வச்சாருன்னா இருதயத்தில் வச்சார். சொல்றதா இல்லைங்களா? தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். அல்லேலூயா. இங்க இருக்கிற நீங்க ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய விருப்பம். சத்துரு நமக்கு இப்ப வர முடியாது. நம்முடைய கொம்பு என்ன செய்ய போகிறது? உயர போகிறது. அல்லேலூயா. இந்த 89ஆம் சங்கீதத்தை வீட்டுக்கு போய் வாசிங்க. ஆமாண்டவரே, நீங்க என்னை கண்டுபிடிச்சிட்டீங்க, என் குடும்பத்தை கண்டுபிடிச்சீங்க, என்னை அபிஷேகம் பண்ணிட்டீங்க. ஆண்டவரே, என்னை உறுதியாய் பற்றி கொள்ள அந்த கிருபை எனக்கு வச்சிருக்கிறீங்க. சத்துரு என்கிட்ட என்ன செய்ய முடியாது? வர முடியாது, நெருங்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தரின் ஆவியிலோ அங்கே விடுதலை. நானும் நீங்களும் ஆண்டவரோடு இருக்கிற வரை பிரச்சனை இல்லை. ஆண்டவரை விட்டு பிரியும் போதுதான் பல பிரச்சனைகள் உருவாகும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அதனால ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த
இந்த ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி மோகனூர்லேருந்து ஞானசீன்னு ஒரு பாஸ்டர் வந்தார். இந்த வசனத்தை சொன்னார், ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன், உம்முடைய பரிசுத்த ஆவிக்குள் இருப்பேன், என்னை பலப்படுத்து, என் குடும்பத்தை உயர்த்தும். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் இந்த காலை வேளை நம்மை ஆசீர்வதிக்க முடியாத இந்த நண்பகல் வேளையிலே ஆண்டவர் என்னை உங்களை கண்டுபிடிச்சிருக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும்படியாக, தேவ கிருபையை நமக்கு தரும்படியாக இந்த நாளை கண்டுபிடிச்சிருக்கிறார். இயேசுவே, ஒவ்வொருவரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கண்டுபிடித்ததற்காக ஸ்தோத்திரம், என்னை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம், என்னை அழைத்ததற்காக ஸ்தோத்திரம், என்னை அபிஷேகம் பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறீங்க. என் கொம்பு உயரும், என் குடும்பம் உயரும், என் வாழ்க்கை உயரும், நான் போகிற சபை உயரட்டும் ஆண்டவரே, அநேக ஆத்துமாக்களால் நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உண்மை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் அப்பா. இந்த அன்பை, இந்த அருமையான சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன். நான் அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, நான் அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். என்னை கண்டுபிடித்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். என்னை அழைத்திருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். நான் உங்களை விட்டு பிரியாதவனாக இருக்கேன் உதவி செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்போமா? எல்லாம் கேளுங்க, வாயத்திறந்து. ஓ நன்றி நன்றி இயேசுவே, ஓ நன்றி 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 ஆண்டவரே, துதிக்கிறோம். ஓ ரீகாவா பரிசுத்த ஆவியின் தகவை எங்கள் மேல் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அக்கின் அபிஷேகம் ஒவ்வொரு மேல் இறங்கட்டும். ஆவியினால் இறங்கட்டும் அபிஷேகம். ஓ ரீகாவா அரிவானா ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியின் தகவையால் ஒவ்வொருவரும் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையால் நிரப்பப்படட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே பெரியவர், இயேசுவே பெரியவர், இயேசுவே பெரியவர். அபிஷேகத்தை நாங்கள் இழந்து விடக்கூடாது. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த பகல்வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரது வெள்ளவூர் பட்டணத்தில் வாரத்தில் ஒரு கூட்டம் நடக்கும்படி அவருடைய அதிகாரத்தில் கொடுத்திருக்கிற வாரத்துக்காக ஸ்தோத்திரம். எவ்வளவோ பிரயாசங்களப்பட்ட ஆண்டவரே இந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்கிறார்கள். ஆண்டவரே, ஒரு படுகிற பிரயாசம் வீணாகாதபடி, உலகத்து மனுஷன் சொல்லுவோம், விழுது கரைத்த நீர் சொல்லுவோம், படுகிற பிரயாசங்கள் வீணாகாதபடி ஒரு சிலருக்காகிலும் ஆமே கர்த்தாவே ஸ்தோத்திரம். வந்தவனமாய் போகாதபடி கேட்ட வார்த்தை அவர்களுக்குள்ள சிறிய செய்யட்டான நல்ல நடத்துல விழுந்த விதையாக ஆண்டவரை பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறேன். கர்த்தாவின் வருகையை நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாளாவது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவா ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு வேதம் சொல்லுகிறது போல ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே உடைய வார்த்தையை குறித்து பேசி புத்தி சொல்லி எப்படியாவது கிறிஸ்துவுக்கு நிறைவான வளர்ச்சி அடைய ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து கொடுத்துள்ள தாசனுக்காக கிடைக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களை ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே இந்த கனமான ஊழியத்துக்கு அழைத்து அபாத்திரனாய் என்கிற ஒரு தகுதியுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியான ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துவோம். அடியாமை குடும்பத்தோடு செய்கிற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன். சேகரிக்காக சொல்லிக்கிறேன். உடைய மகனுடைய நோக்கம் கர்த்தாவை எதற்காக பாடுபடுகிறாரோ அதற்குரிய பலனத்தால் வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். ஆண்டவர்கள் இருக்கிற இடங்களில் உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்க அவர்களோடு பேசும் ஆண்டவரே. அவருக்கு கற்றத்தாரையால் ஆண்டவராக அப்பா அல்லேலூயா ஸ்தோத்திரம். நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவரது பூமியில் உப்பாய் வெளிச்சமாய் உமக்கு
சாட்சிகளாய் ஜீவிக்க உடைய மக்களோடு நீ இடைபட வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து ஆசீர்வதி பிள்ளைகளை ஆசீர்வதித்து அழைப்பு நன்மை செய்யும் இயேசுவின் மூலம் கேட்கிற சுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஆவி பரிசுத்தாயின் சாய், ஆத்மா கிறிஸ்துவின் சாய், சரீர பிதாவின் குரு. அப்ப ஆவியில பரிசுத்தம், ஆத்மாவின் சுத்தம், சரீரத்தில் உத்தமம். அதனால ஆவியில் நல்ல செய்தியை கொண்டு நம்ம ஆவியாத்திரை செய்தி முற்றிலுமா இருக்கிற கரைகளை பிள்ளைகளாம் எடுத்துட்டு வருகை நாளுக்கு நித்திய தேர்வாக நல்ல செய்தியை ஆண்டு கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம பரிசுத்த உணர்ந்த பிதாவின் நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை ஆஸ்வதிக்கிறாங்க. இன்னும் வர நிறையா இருக்கிற எத்தனையோ வெளியே போயிட்டாங்க. தொடர்ந்து அடுத்த மாதம் மீட்டிங்கில் கலந்து உதவி செய்யுங்க. நாளைக்கு திருப்பத்தில் கலந்து உதவி செய்ய ஆராய்ச்சி பொறுப்புடுங்க. வந்திருக்கிற அருமையான ஊழியர்கள் நம்மளோட ஜோமனா போது சார் நல்லா கடந்து அனைவரையும் பார்த்து தெரிகிற நல்ல பிதாவும் ஆண்டு நாட்டுமாவை கட்டளை சோதனை உடனே நாட்டை சோதனை நாட்டுமாவை கட்டளை சோதனை.